நீங்கள் செய்கிற வேலையில் எப்படி நல்லா பணம் சம்பாதிக்கிறது? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் செய்கிற வேலை சரியான வேலை தானா? எந்த வேலை செஞ்சால் நல்லது அப்படின்னு பல பேருக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாம் இந்த காணொலியில் இருக்கும். அதனால் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். முதல்ல நம்ம ஜாப்னு எடுத்துக்கிட்டால் 2 வகை ஜாப் இருக்குது. ஒன்று லோ இன்கம் ஜாப், ரெண்டாவது ஹை இன்கம் ஜாப். இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். லோ இன்கம் ஜாபில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுக்கு சுலபமாக வேலை கிடைக்கும். அடுத்தது 10,000 20,000 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அடுத்தது ஹை இன்கம் ஜாபில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கணும். அப்படியே உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு 5,000 10,000 வரைக்கும் தான் சம்பளம் தருவாங்க. சரி, இந்த லோ இன்கம் ஜாப்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளர்க்காக வேலை செய்யலாம், இல்லைனா ஒரு டெலிவரி பாயாக நீங்கள் வேலை செய்யலாம், இல்லைனா ஒரு காஃபி ஷாப்பில் நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஜாப் எல்லாமே லோ இன்கம் ஜாப். இதுவே ஹை இன்கம் ஜாப்பு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம். இது எல்லாமே ஹை இன்கம் ஜாப். இப்போது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக ஒரு சில பேர் லோ இன்கம் ஜாப் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் தான் கொஞ்சம் சேலரி அதிகமாக வருதே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா ஹை இன்கம் ஜாப்பில் தான் உங்களுக்கு அதிகமாக சம்பளம் வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஹை இன்கம் ஜாப்லேருந்து உங்களுக்கு நிறைய காசு வரும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலே அது ஹை இன்கம் ஜாப் தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே ஒரு 5,000 10,000 தான் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே போவாங்க. 10,000 20,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த நீங்கள் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹை இன்கம் ஜாப்பில் வேல்யூ இருக்குது. உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா நல்லாவே சம்பாதிக்கலாம். இதுவே லோ இன்கம் ஜாப்பில் அவ்வளோவா உங்களால் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு டெலிவரி பாயை நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20,000 30,000 வரைக்கும் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் தான் அமௌண்ட் வருமே தவிர அதுக்கு மேலே வராது. ஸோ இதுதான் லோ இன்கம் ஜாப்புக்கும் ஹை இன்கம் ஜாப்புக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். அதனால் ஹை இன்கம் ஜாப்பில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணாலே போதும், நீங்கள் நிறையாவே சம்பாதிக்கலாம். சரி, அப்போது நான் லோ இன்கம் ஜாப்பில் தான் நான் இருக்கேன், என்னால் நிறைய சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களாலேயும் முடியும். பட் அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியதும் கொஞ்சம் அவசியம். அப்படி என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலை தான் நீங்கள் படிக்கணும். அதாவது ஃபினான்ஷியல்னு நான் சொல்ல வர்றது, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி முதலீடு செய்யணும், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோவாக போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா புத்தகம் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது லோ இன்கம் ஜாப்பில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஹை இன்கம் ஜாப்பில் இருக்கிறவங்களும் இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த லோ இன்கம் ஜாப்பில் வேலை செய்கிறவங்களும் ஹை இன்கம் ஜாப்புக்கு சமமாக வர முடியுமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதாவது நம்ம அதில் சொன்ன மாதிரி நீங்கள் சரியான முறையில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டாலே உங்களால் நிறையா சம்பாதிக்க முடியும். அதனால் ஃபினான்ஷியலை பற்றி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்பை பற்றி ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். நான் என்ன ஜாப் செய்கிறதுனே தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு நீங்கள் போகிறது ரொம்பவே நல்லது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நான் ஃப்யூச்சரில் ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு பிஸ்னஸை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் தான் நீங்கள் வேலைக்கு போகணும். ஏன், நீங்கள் ஒரு காஃபி ஷாப் வைக்க போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு காஃபி ஷாப்புக்கு வேலைக்கு போங்க, அங்கே போய் கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுவுமே கற்றுக்காமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்வியில் முடிஞ்சிடும். அதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஜாபுக்கு போகிறது ரொம்பவே நல்லது. இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவெலாம் இல்லை, ஒரு நல்ல ஜாபுக்கு போனாலே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் அவ்வளோவா ஸ்கில்லை வளர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லோ இன்கம் ஜாபுக்கே நீங்கள் போகலாம்.
ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை முதலீடு செய்ய கற்றுக்கணும். இல்லை எனக்கு நிறைய படிக்க பிடிக்கும், என்னோடய நாலேஜை டெவலப் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஹை இன்கம் ஜாபுக்கு போகிறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஜாபுக்கு போனாலும் சரி, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியல, எப்படி சேமிக்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பத்தாத மாதிரியே இருக்கும். அதனால் பணத்தை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. ஜாப்னு பொறுத்த வரைக்கும் இதுதான் நல்ல ஜாப், இதெல்லாம் கெட்ட ஜாப் அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம செய்கிற எல்லா வேலையும் நல்ல வேலைகள் தான். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் போய் வேலை செஞ்சாலும் நல்ல வேலை தான், நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் போய் வேலை செஞ்சாலும் அதுவும் நல்ல வேலை தான். ஸோ வேலைங்கிறது இதுதான் நல்ல வேலை, இதுதான் கெட்ட வேலை அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே நல்ல வேலை தான். நீங்கள் கெட்ட விஷயத்துக்கு போகாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காணொலியில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். நன்றி, வணக்கம்.